விஜய் வந்து காவேரி நம்மளோட வந்துருவான்னு சொல்லிட்டு எவ்வளவோ பொறுத்திருந்து பார்த்தாங்க. ஆனா காவேரி நம்மளோட வராததுனால இனி நம்மளே ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா நான் இப்ப காவேரியை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போறேன். ஏன்பா விஜய் இப்படி சொல்ற? நீ காவேரி வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? தாத்தா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க தாத்தா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். காவேரி வீட்டுக்கு நான் இன்னைக்கு போக தான் செய்வேன். என்ன ஆகுமோ ஆகட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். விஜயும் காவேரி வீட்டு பக்கம் போகும்போது கரெக்டா காவேரி அவங்க அம்மா எல்லாருமே வந்து கடைக்கு போலான்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறுறாங்க. ஆனா அந்த டைம்ல காவேரி மட்டும் இல்ல. அப்போ விஜய் வந்து மனசுக்குள்ளேயே எல்லாருமே வெளியில கிளம்பிட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ், நம்ம போய் கதவை தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டினோடனே காவேரி கதவு திறந்து பார்த்த உடனே விஜய் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நீங்க எங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு, ஏன் காவேரி நான் இங்கெல்லாம் வரவே கூடாதா? உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். விஜய் வந்து பேசிக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. காவேரி வந்து ரொம்ப பயத்துல, எங்க அம்மா இங்க கடைக்கு தான் போயிருக்காங்க, வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், எங்க அம்மா என்கிட்ட சத்தியெல்லாம் வாங்கியிருக்காங்க, இனி உங்களை பார்க்கவோ பேசவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசினது எதுவுமே விஜய் கேட்காம காவேரியோட கையை பிடிச்சிட்டு, என்ன காவேரி உன்னோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, நீ இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்க, நான் வருவேன்னு நினைச்சுதானே நீ இவ்வளோ அழகா இருக்க. காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, கான்ட்ராக்ட்ல என்னைக்கோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது விஜய் இருந்துகிட்டு, என்னோட தாலி இன்னும் உன்னோட கழுத்துல, அதை நீ மறந்துடாத. இப்பயும் காவேரி நீ என்னோட பொண்டாட்டி தான், அதை மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. காவேரி என்ன பதில் சொல்ல போறாங்கங்கறத எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.